அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவன் கதையே. ஐயோ ஆமாம் காற்றுலன்னு நினைக்கிறேன். கூப்பிடுறேன். சரி போட்டு நேற்று இப்போ தான் கை சொல்லி நாங்கள் வரோம். கேட்குது சவுண்டு காற்றுல இங்கே போராட்டி கதவு போகிற எப்படி ஆடுது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டே விலாக் வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ப்ளஸ் டே விலாக் வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நரபலி ஹாஸ்டல் தான் டே விலாக் வீடியோ எடுக்க வந்திருக்கேன். சாரி, நைட் டைம் அந்த தாவில் நாங்கள் வீடியோ பண்ணும்போது ஏகப்பட்ட சவுண்டு மேலெலாம் கேட்டுருந்துச்சு. ஸோ நான் அந்த தாவில் பார்த்தீங்கன்னா யாரோ ஆளுங்க தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் உங்கள்கிட்ட நிறையவே ஷேர் பண்ணியிருந்தேன், வீடியோலாம் நிறைய காமிச்சிருந்தேன். ஸோ இந்த மார்னிங்கில் இந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரமே இந்த பில்டிங்க்கு ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்திருக்கோம். நானும் மை காட் கவரா யாரோ படுத்துட்டு இருந்த மாதிரி ஆயிடுச்சு. நானும் வாக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற எல்லா ரூமே காமிச்சிட்டு சீக்கிரமாக கிளம்பலாம். படம் சவுண்டு கேட்குது ரெடி. மேலே கேட்குது சவுண்டு. இப்போ மேலே கிளியராக கேட்டுச்சு. கேமரா ஆஃப் பண்ணால் கேட்குது. பார்த்தியா எப்படி இருக்குன்னு. நிறைய கால் வச்சுங்களாம் இருக்கீங்க. யாராவது இருக்காங்களா பார்த்துட்டு போயிடலாம். ஓவர் ஸ்மெல்லு வருதானா. அசுத்தம் செய்யாதுன்னு நல்லா செஞ்சு வச்சுருக்கானடா. சவுண்டு கிட்ட முடிஞ்சு. ஓ மை காட், கதவு தான் டான்ஸ் போடனே இருக்கட்டுது காற்றுக்கு. நைட் எடுக்கும்போது நிறையவே பேனாமல் ஆக்டிவிட்டிலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணோம். கேட்டுச்சு கேமரா ஆஃப் பண்ணவங்க மட்டும் கரெக்டாக கிளியராக அந்த டைமை மட்டும் உங்களுக்கு கேட்குது. ஸோ அதனாலே வந்து சரி உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் மேலே வரையும் வந்தோம். திருப்பி ரிட்டன் கீழே வந்துட்டு திருப்பி நாங்கள் மேலே வந்தோம். நான் அந்தளவுக்கு சேஃப் இல்லாத ஒரு இடம்னே சொல்லலாம். ஏன்னா முக்கியமாக இல்லீகல் ஆக்டிவிட்டி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது அப்படியே இது அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் தர மறக்காம செக் பண்ணி பாருங்கள். சவுண்டு கேட்டுன்னு இருக்குல்லடா. உண்மையாக இருந்தேண்ணா சிரிக்கிறான்டா டே. இல்லைடா கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கோம். உண்மையாக சொன்னான் மேலே பார்த்தா தான் என்னன்னு தெரியும். நம்ம ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறது. சரி பார்த்துக்கலாமா யாரும் வந்தானா. அவ்வளோ தூரம் வந்ததே வீடியோ சரியாக எடுத்துகிட்டு போகுதாண்டாமாண்ணா, புரிதா இல்லையா? மேலே கேட்டுகிட்டு இருக்கலாம் சவுண்டு. இது வாய் மிஸ் வெல்லும். ஆமாண்டா சமையல் ரூம் தான். ஓ மை காட்.
யாராவது இருக்கீங்களா? ஹலோ, வவ்வால் இருக்கு. சரி பார்த்து வாடா, வவ்வால் இருக்கு. வாடா வாடா. பயங்கரமாக ஸ்மெல்லான வருது. எரிச்சிருக்காங்க அது. மேலே போகலாமா? ம், இதுக்கு மேலெல்லாம் முடிஞ்சா வேணாம்டா. போதுமா? பயமாக இருக்கா? நாளைக்கு வந்தாண்டா வாடா போதும். நாளைக்கா? இதுக்கோசரமே வர முடியாது நம்மளால. அடுத்து வேறு பில்டிங் பார்க்கலாம்ல, வீடியோ எடுக்கலாம். சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. ஒன்றும் தோணல. ஒன்றுமே உனக்கு தோணுதுடா அடி இவங்களாம். கைஸ் ஒன்றுமே தோணலையாமாப்பா அவனுக்கு. இவெல்லாம் நைட்டு கூப்பிட்டு வந்ததுன்னா சத்தியமாக சொல்கிறேன் தரமாக பயந்துருப்பான். அந்தளவுக்கு நிறையவே பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. வீடியோ கூட பையன் ஒன்றும் பார்க்கல. ஆனால் தர்ஷன், லோகேஷ்லாம் அவங்க வரும்போதே அவங்க கண்ட ஒரு பயத்தை வந்து நீங்கள் கேமரா வழியாக எல்லாருமே பார்த்துருந்தீங்க. அந்தளவு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் பையன் இப்போ பயம் இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கார். இப்போ நைட்லாம் கூப்பிட்டு வந்தேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவன் கதையே. ஐயோ ஆமாம், காற்றுலன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி சின்ன சின்ன சவுண்டுமே அது எங்களுக்கு பெருசாக இன்வெர்ட் ஆகுது. அது ஆண்டா சாவி என்கிட்ட இருக்கிறனால தான் தெரியுமா வரேன்னு நினைவா. சரி வா வா வா, ஒன்றும் இல்லை வா, போயிடலாம் வா. மேலே 2 ரூம் தான், காமிச்சு சீக்கிரமாக போயிடலாம் வா. மை காட். கூப்பிட்டுக்கலாம்டா. ஏய் செல்லு இது மட்டும் கம்மி பண்ணி, சவுண்டு மட்டும். பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் கேட்கறது இல்லை. டேய் சவுண்டு கம்மி பண்ணுறா. சரி கீழே வண்டி யார் தான் நிற்கிது பாரு. என்னன்னு கீழே வந்தாங்கண்ணா. நைஸ், அவ்வளோதான் காமிச்சிட்டேன். இப்போதைக்கு கிளம்பலாம். எஸ் முடிஞ்சால் நைட் எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி முடியலையா வேறு ஏதாவது லொக்கேஷன் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். போலாமா? போகலாம் வா. ஓகே அவ்வளோதான். இப்போ இருக்கிற ரூம் எல்லாமே இப்போதைக்கு கரண்ட்டில் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிட்டேன். இப்படி தான் போயணும். இதெல்லாம் எடுத்திருக்காங்கடா, தெரியுதா? அங்கே கம்மி இருந்திருக்கு, இங்கேருந்து பெருசாக இருந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. கரண்ட்லி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பில்டிங் சுத்தமாக எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து இப்போ கிளம்பலாம். திரும்ப முடிஞ்ச நைட்டு எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, சைனிங் ஆஃப். மறக்காம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப்.